ரீசெண்டா விவோல இருந்து V29 ப்ரோன்னு சொல்லிட்டு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது சிப்செட்டை தவிர. இதுல நம்ம V29 பத்தி பார்க்கலாம். ஸோ இதோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. இதோட பிரைட்னஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1300 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு IP ரேட்டிங் வந்து IP68 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போனை வந்து 1.5 மீட்டர் வாட்டர்ல வந்து 30 மினிட்ஸ் வச்சிருந்தாலும் எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல நம்மளுக்கு பேக் பேனல் வந்து கிளாஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனுக்கு என்னன்னு சொல்லிட்டு சரியா மென்ஷன் பண்ணல. இதோட டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிமாலயன் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வந்து மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இதுல கொஞ்சம் யூனிக்கா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஒரு ப்ளூ கலர். இன்னொரு கலர் வந்து பிளாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளாக் கலர் அந்த அளவுக்கு ஒன்றும் பேசுற அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங் LED ஆரா ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபிளாஷை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து வார்மாவும் எடுத்துக்கலாம், இல்லை கூல் டெம்பரேச்சர் அந்த மாதிரியும் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அப்படியே நீங்கள் V28 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 29ல வந்து ஆரா லைட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் சிப்செட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 778Gன்ற ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6nm சிப்னால உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். சிப்போட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் எந்த ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளையாடுறீங்கனாலும் உங்களால் எந்த ஒரு லேகையும் இங்கே பார்க்க முடியாது. ஸோ அப்படியே V29 ப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் 8200 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4nm சிப்ன்றதுனால அதை விட பேட்டரியோட கன்சப்ஷன் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹை கிராஃபிக்ஸ் கேம் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4600 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சப்போர்ட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால 1 to 50% சார்ஜ் வந்து 17 மினிட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும். அரௌண்ட் ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 186 கிராம்ஸ்க்கான வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே V29 ப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா 188 கிராம்ஸ்க்கான வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல வந்து 50 மெகா பிக்சலான பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 8 மெகா பிக்சலான வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலான டெப்த்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் யூஸ் பண்ணி நம்மளால 4Kல 60 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 மெகா பிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் 1080pல 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ அப்படியே V29 ப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல வந்து 50 மெகா பிக்சலான பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 12 மெகா பிக்சலான டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையில்லாம டெப்த்தோ மேக்ரோ உங்களுக்கு வந்து கொடுக்கல. இந்த மொபைலோட OS அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Android 13 Fun Touch 13 வருது. இதுல வந்து நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரேஜ் அப்புறம் RAM வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம்ல வந்து 128GB ஸ்டோரேஜும் கிடைக்கும். ஸோ 256GB ஸ்டோரேஜும் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் 12GB ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு LPDDR5 RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு வந்து UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ரோல வந்து பார்த்தீங்கன்னா 5.3 வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் இதுல வந்து நம்மளுக்கு குறை வச்சிருக்காங்க, ப்ரோலுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலயுமே 5.3 கொடுத்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மொபைல்ல நம்மளுக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர் வந்து கிடையாது, SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கிடையாது, NFC சப்போர்ட்டும் வந்து கிடையாது, 3.5mm ஜாக்கும் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க, USB 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல நம்மளுக்கு வந்து மேஜரா கொடுக்க வேண்டிய விஷயமே நிறைய கொடுக்கல. ஸோ இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலா வந்து எதுலையும் சொல்லல. ஸோ பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு V29 வந்து ஒரு 30,000 கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ V29 Pro அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு இருந்தாலே இது வந்து ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேஜரா நெகட்டிவான விஷயம் வந்து நிறைய வந்து இல்லை, NFC சப்போர்ட்டும் இல்லை, மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுக்கல, டியூவல் ஸ்பீக்கரும் வந்து இல்லை. ஸோ மேஜரா நெகட்டிவான விஷயம் இருந்தாலுமே ஒரு சில விஷயம்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட்டாக இருக்கட்டும், இந்த டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. விவோ V29 சீரிஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னுமே ஒரு சில நெகட்டிவான விஷயம்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ பிரைஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மொபைலை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.